அந்த அரைப்பாடி லாலே கையை விட்டுட்டு தான் வருவேன்ற எனக்கு வத்தது இது என்னம்மா யாரும்மா கத்து வந்தது உனக்கு கேம்பஸ் தெரிகிறாரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெளியெல்லாம் போய் சுத்தி பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலா வெளியில போறோம். முக்கியமா இன்னைக்கு பாப்பாக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இடம் போறோம். எங்க போறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரே ஃபன்னா இருக்கு. பாப்பாக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம். அதான் விளையாடுற இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு போக போறோம். ஜஷிதா எப்படி போய் விளையாடுறா என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போலாமா போலாமா? வெளியே போறதுக்கு அவருக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கா போறேன். ஜஸ்ட் நீ தாத்தா கூட இரு. தாத்தா கூட இருக்கு. இப்ப தாத்தா வேணாமா? தாத்தா வேணாமா? தாத்தா கிட்ட வர மாட்டே. தாத்தா கூட இருக்கறியா? சரி வா. பாய் சொல்லிட்டு வா. தாத்தாக்கு பாய் சொல்லு. பாய் சொல்லு. அம்மா கூட தாத்தா அம்மா. வெள்ள போறன்னு சொன்ன உடனே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்துட்டு வராரு. அவரே வந்து பாத்தீங்கன்னா தலை சீவத்துக்கு வந்துடுறாரு. ஆமா ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறதுக்கு வந்துட்டேன். தாத்தா கிட்ட போய் வர சொல்லிட்டு பாய் பாய் கட்டுறேன். போலாமா? கிட்ட இருப்ப பத்திரமா. அப்பா வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோம். பாப்பாக்காக கூட்டிட்டு போறோம். போயிட்டு வந்துடலாம். ஓகே ஓகே. கூட்டமா இருக்கும். ஆமா எல்லாரும் அவங்க குட்டீஸை கூட்டின்னு வந்திருக்காங்க விளையாடுறதுக்கு. இன்னைக்கு சண்டேல அதனால நிறைய கிரௌட் இருக்குன்னு நினைக்கிறேன். குட்டி பண்ண விளையாடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிளே சென்டர் தான் வந்துருக்கோம்ல. ஆமா விளையாட வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓ விளையாட நீயா விளையாட போற? பாப்பா தானே விளையாட போகுது. ஜஷிதாக்கும் ஷாக்ஸா? சரி ஒழுங்கா உட்கார வயசுங்கதா நீ. அது நீ அப்படியே உட்காரவையா? பிடிச்சிங்க ஜஷிதா. ஜஷிதா ஹாய் சொல்லு. ஸ்லோவா தான் சுத்தம். விளையாடுறாங்க அவங்க பாத்தி விளையாடுறாங்க. ஜஷிதா பெரிய பசங்க பாப்பாவும் பையன் சிரிக்கிறாரு. டனல் மாதிரி இருக்கா? நிறைய இருக்கு. சகிதா ஆமா நீ வந்து சின்ன வயசுல விளையாட முடியலன்ட்டு இப்ப விளையாடிக்கிட்டு இருக்க கரெக்டா? என்ன அடுத்த விளையாட்டா? சரி சரி கிளம்பு கிளம்பு. போடு போடு போடு. ஜஷிதா ஜஷிதா பில் பண்ண லாரியை கவுத்து விட்டுட்டேன். ஜஷிதா ஊஞ்சல் விளாடுறியா? ஊஞ்சல் 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 விளாடுறியா? ஊஞ்சல் உட்காரு உட்காரு. உட்கார வை பாப்பா. விடு புடிச்சு புடிச்சு பால கீழே போட்டுற. புடிச்சு ஜஷிதா கீழே விடு. பாரு உள்ள போ. குனி குனி. வர மாட்டேங்கிறாளே ஜஸ்விதா.
ஜஸ்விதா உள்ள போய் விளையாடுற ஜஸ்விதா அந்த ஸ்பாஞ்சில போய் விளையாடுற அவளே எடுத்து மேல போட்டுன்னு இருக்கா. உழுந்து பிறண்டு விளையாடுறாடா. பத்துக்கு விளையாடி டயர்டாகி பார்த்துட்டு கேம்பஸ் தெரிகிறாரு விளையாடுற. எங்கேயாவது இது மாதிரி இடத்த கூட்டின்னு வந்தாதானே. இப்பதான் நீ மொத கூட்டின்னு வந்திருக்க. சோ அதனாலதான். ஆமா என்ன செய்ய ஒரு கேம் விளையாடும் போது உனக்கு பயமா இருக்குது. தானாவே இறங்குற. ஆமா அது மேல கூட தானாவே ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கா. எதிர்பார்க்கவே இல்லை ஜெசிதா இந்த அளவுக்கு விளையாடுவான்னு சொல்லிட்டு. அவளே போய் இறங்குறா. அவ மட்டும் அவளுக்கு பயமே கிடையாது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், 1 hour தான் டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ கிளம்பலாம். ஓகே வரவே மாட்டேன். ஜெசிதா வா போலாம் வா. ஒரு டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பா கூட்டிட்டு ஊருக்கு போறோம். அப்பா வந்து 1 வாரம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்துட்டு. அம்மா அங்க தனியா இருக்காங்களா. சோ பாவம் அவங்க மட்டும் தனியா மாடு ஓட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு போய் அப்பா வேலை செய்யலனா கூட இருந்தா ஒரு துணைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆள் இருக்காங்கன்னு ஒரு சப்போர்ட்ல அவங்க எல்லா வேலையுமே வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிருவாங்க. சோ அதனால இன்னைக்கு ஊருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோம். அப்பா கூட்டிட்டு ஊருக்கு போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா இங்கே 1 வாரம் இருப்பேன்னு சொல்லியிருந்தேன். அப்பா தான் வந்து பாத்தீங்கன்னா அம்மா அங்க தனியா இருக்காங்கம்மா, அவங்களுக்கு வர உடம்பு சரியில்லை. சோ அதனால ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டாரு. சரி அதனால வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு கூட்டிட்டு போய் நாங்களும் அப்படியே 2 நாள் அங்க இருந்துட்டு சோ வரலாம்னு சொல்லிட்டு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். போலாமா? போலாம். ஜெசிதா தான் ஒரே குஷி. எங்கம்மா போறோம்? ஆயா பாக்கிறதுக்கு. ஆயா அம்மா அம்மா வாங்கி தரோம். அம்மா சாக்கி மாடு பார்க்க போறாரா? பார்க்க போறியா? மாடு தானே பார்க்க போறாங்க. சோ போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். போலாமா? போலாம். காலையிலே 6 மணிக்கெல்லாம் கிளம்பலான்னு பிளான் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நானே மணி 11 ஆக போகுது. கிளம்புங்க. சீக்கிரமா கிளம்புவோம். உன்னை யாரும் தூக்க மாட்டாங்க ஜெசிதா, நீ தான் நடந்து வரணும். கை வேற கட்டி கையில நடப்பாரு. இது இல்லாம யாருமா கத்தந்தது உனக்கு? அவர் நடக்கிற நடைய பாரா. என்னம்மா இது நட கண்டுபிடிச்சிட்டேன். பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட் டெம்பரரி பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வந்திருக்கோம். அப்படியா? நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் வரேன். பஸ் ஸ்டாண்ட் மாதிரியே ரெடி பண்ணிருக்காங்க உங்களுக்கு. எது இதானா? பஸ்ல நாங்க எப்போ ஏறினாலும் வந்து ஜன்னல் சீட்ல சங்கீதா தான் சண்டை போட்டு உட்காரோம். இந்த தடவை நான் முன்னாடி ஏறி ஜாலியா உக்காந்துட்டேன். சரி நமக்கு ஜன்னல் சீட்டு கிடைச்சிதுரான்ட்டு. அப்புறமேட்டு தான் யோசிச்சா தெரிஞ்சு வெயில் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமா. இங்க பாருங்க பூரா வெயில் அடிக்குது. ஜெசிதா பாப்பா நல்லா தூங்கிட்டாரு. ஜெசிதா முழிச்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். முழிக்கல, அவளை நீ எழுப்பி விட்டுட்டேன்னு சொல்லு. கை வலிக்குது இந்த பாப்பா வச்சுக்குன்னு சொன்னா தூங்கி இந்த பொண்ணு எழுப்பி விட்டு விளையாடிட்டு வரா. பஸ் வேடிக்கை பார்த்து அப்படிதாம்மா. பஸ் எப்படி போகுது ஜெசிதா? எப்படி போகுது பஸ்? எப்படி போகுது? ஃபுல்லா ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா பஸ் என்ஜாய் பண்ணிட்டு வராது. பஸ்ல பஸ் எப்படிமா போகுது? பஸ்ஸை விட்டு இறங்கியாச்சு. ஜாலியா போயிட்டு இருக்காரு. விழுப்புரம் பழைய பஸ் ஸ்டாண்டா? சரி சரி. ஜெசிதா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோல வந்து நின்னுக்கிட்டே தான் வருவாராம். ஆட்டோலயா? பஸ்லயுமே ஏஞ்சி நின்று தான் வராரு. அந்த அரைப்பாடி லாரிலே கையை விட்டுட்டு தான் வருவேன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எதையும் பிடிக்காத நின்றுன்னு வராரு. ஆமா ஆட்டோ ஒவ்வொரு வண்டியா வந்து பாத்தீங்கன்னா எதுல எல்லாம் போறோமோ எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு வரா எப்படிதான் இருக்குன்ட்டு. பஸ் ஆட்டோ காரு. முன்னெல்லாம் கார் தான் பிடிக்கும். எனி டைம் கார்னு வரும். இப்பெல்லாம் பஸ்ஸை கட்டினாங்க ஐ பஸ் பஸ்ன்றாரு. மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ்.
ஊருக்கு மழையை கூட்டினே ஊருக்கு போறேன். இதோட 2 டைம். போன டைம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா எங்க கூட மழை வந்துட்டே இருந்தது. இன்னைக்கு மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டோல போயிட்டே இருக்கும், ஒரே மழை. எல்லாத்தையும் போட்டு கவர் பண்ணிட்டு வரோம். ஆமா. என்னம்மா வந்த உடனே நான் உட்காந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இடம் வந்து கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அவரு போயிட்டு ஆயாவும் வந்து தேடி கிடையாது. அம்மா மாடு ஓட்டின்னு போயிட்டாங்க போல. வீட்டுல யாருமே இல்ல. மழை வேற பெஞ்சிருக்கு. அம்மா வீட்டுல வந்து ஏன்னா மாடு விட்டுட்டு வீட்டுல வந்து வெயிட் பண்ணுவாங்க இருப்பாங்கன்னு பார்த்தேன். கடைசியில இல்லவே இல்ல. காலையில நான் வந்து போன் அடிச்சேன். அவங்க வந்து 8 மணிக்கெல்லாம் போன் அடிச்சாங்க. நான் சாப்பாடு செஞ்சு சாம்பார் வச்சிட்டேன்னு ஆளக்கான எங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்க வர லேட் ஆகுமான்னு சொன்ன உடனே மாடு விட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா ஜெசிதா என்னம்மா யார தேடுற? ஆயா தேடுறாங்க. நம்ம ஆயா போன் பண்ணி வர சொல்லுமா? ஆயா எங்கம்மா? ஆயா எங்க? ஆயா எங்கடி? ஆயா மாடு ஓட்டி மாடு கிட்ட போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா வந்தாச்சு. பஸ்ல தான் வந்தோம். பாப்பா வந்து பாத்தீங்கன்னா பஸ்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே வந்தா ஃப்ரெண்ட்ஸ் என் கூட. ஆனா ஊருக்கு வரது பஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம். எத்தனை பஸ்? எங்க ஊர்ல இருந்து பாண்டிக்கு ஒரு பஸ், பாண்டியில இருந்து விழுப்புரம், விழுப்புரத்துல இருந்து அப்புறம் எங்க ஊருன்னு சொல்லிட்டு மாறி மாறி வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருந்தோம். வந்த உடனே குட்டி போன ஆயாவதான் தேடிட்டு இருந்தா. தேடி அவங்க மாடு விட்டுன்னு போயிருந்தாங்களா. வந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா கடைக்கெல்லாம் போயிட்டு ரொம்ப ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வீடியோல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாப்பா விளையாடுனாலே அதையும் சேர்த்துருக்கேன். சோ அது வந்து நாங்க எங்க விளையாடனா பாண்டிச்சேரியில இந்திரா காந்தி சிலை இருக்கு இல்லையா, அது பக்கத்துல ஒரு பாலம் இருக்கு, பிரிட்ஜ். அது பக்கத்துலதான். அது வந்து பிளே பேரடைஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமா பிளே பேரடைஸ் தான். ஆமா. சோ கிட்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. செம்ம ஜாலியா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பயந்துட்டே ஒவ்வொரு இடத்தையும் ஏத்தி விடும் போது வந்து பயந்து நான் ஏத்தி விடுறேன். உட்டி போட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து ஷாக் ஆயிட்டேன். என்னடா அது இவ்வளவு ஜாலியா விளையாடுவாங்களா குழந்தைங்கன்னு சொல்லிட்டு. அப்பதான் அவளுக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான். இதெல்லாம் போனா அவ பயப்படுவா, தெரியாது, அவ எதுவுமே பண்ண மாட்டா, பயந்து நிப்பான்னு பார்த்தா எல்லாத்துலயும் அசால்ட்டா ஏறாரு மேல. அவரு பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஓடுற பஸ்ல இறங்கி விடாரு. அதுவே அந்த சுத்துறதுல அவரே ஏறாரு, அவரே இறங்குறாரு, குதிக்கிறதெல்லாம் போய் ஜாலியா விளையாடிட்டு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் வந்து கூட்டு போனதுனால நான் தான் பயந்து அவ பின்னாடியே, அவ எங்க போனாலும் அவ பின்னாடியே ஜெசிதான்னு கத்தி நானே போயிட்டு இருந்தேன். இன்னும் மேலாம் கூட விளையாடுறதுலாம் இருந்தது. பெரிய பசங்க விளையாடுறது, அப்புறம் சருவல் விளையாடுறதுலாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவை விளையாட விடல. ஏன்னா என்னையும் விட்டு இருந்தா நானும் மேல போய் அவ கூட விளையாடி இருப்பேன். பேரண்ட்ஸ் வந்து நாட்டில் விட சொன்னாங்களா, அதனால பாப்பா மட்டும் கீழே விளையாடிட்டு இருந்தா. சின்ன சின்ன ஏரியால போட்டு விளையாடினேன். சோ அது ஒரு ஆளுக்கு எவ்வளவு பேபி? ஒரு ஆளுக்கு 300 ரூபாய். ஒரு ஆளுக்கு 300 ரூபாய். ஒரு குழந்தைக்கு 300 ரூபாய் கூட. 1 ஹவருக்கு போலாம். 1 ஹவர் வந்து பாத்தீங்கன்னா இது நல்லா தான் இருந்தது. நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்களே போய் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா விளையாடிட்டு இருந்தோம். சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரெல்லாம் இது மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பசங்களை விளையாட போகும்போது நீங்க பயந்துகிட்டே இருந்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஆனா செம்ம ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா ஜெசிதா விளையாடிட்டு இருந்தா. ஃபர்ஸ்ட் டைம் அவ ஹாப்பியா இருந்தது வந்து பாக்க எங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. சந்திரமுகி மாதிரி மாறிட்டா. ஆமா, ஓடுறவன்னு கைய புடிச்சு இழுக்கிற. ரதிஷ்ணா தான் அவளை பாத்துக்க சொல்லி ரதிஷ்ணாவை கூடயே விட்டு இருந்தாங்க. அவளும் அழகா கைய புடிச்சிட்டே போயிட்டே இருந்தால. இழுத்து தள்ளிட்டு நான் இப்படி போறேன், இவ இப்படி போறாமா, நான் இப்படி போறேன், அவ இப்படி போறாமன்னு சொல்லிட்டு செம்ம ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது விளையாடுறது. இன்னொரு டைம் ஃப்ரீயா இருக்கும் போது வந்து போயிட்டு விளையாடலான்னு இருக்கும். போலாமா ஜெசிதா? கேம் விளையாட போலாமா? அவரு அந்த சாக்ஸ் வீட்டுக்கு வந்ததும் சாக்ஸ் கொடுத்தாங்களா, அதை எடுத்து வச்சுன்னு போலாமான்னு கேட்டுக்கிறாரு அவரு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியா இருந்தது. யாரெல்லாம் நீங்க அங்க போயிருந்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க குழந்தைய கூட்டிட்டு. யாரெல்லாம் வந்திருந்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் டாடா.